Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுடைய வீட்டுக்கு போனேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு போனேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. போனேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப இது என்ன? பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், முடிச்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல எழுதும்போது எப்படி எழுதணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஆயி, அடுத்து என்ன வெர்ப் வரும். வெர்ப் எது? நான் அவளுடைய வீட்டுக்கு போனேன், போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, அதோட பாஸ்ட் வெண்ட். ஓகே, இது B2 ஃபார்ம். வெண்ட், ஐ வெண்ட் அப்படின்னா நான் போனேன். எங்க போனேன்? அவளுடைய வீட்டுக்கு. அப்ப போறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம் தானே. அப்ப அந்த இக்கு வீட்டுக்கு அதுக்கு நம்ம வந்து டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் தானே. ஆனா வீட மென்ஷன் பண்ற இடத்துல நம்ம டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் தானே. ஆனா இங்க என்னன்னா பாருங்க, அவளுடைய வீட்டுக்கு பொசசிவ் வந்திருக்கு. அவளுடைய வீடு இல்ல என்னுடைய வீடு இல்ல மீராவுடைய வீடு, அவனுடைய வீடு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணலாம். டு. அடுத்து அவளுடைய வீடுன்னு சொல்லும் போது her house. ஓகே, அப்ப அவளுடைய வீட்டுக்கு அப்படின்னா to her house. ஓகே, அடுத்து எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது a few days ago. ஓகே, a few days ago அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு. அப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுடைய வீட்டுக்கு போனேன் அப்படின்னா I went to her house a few days ago. I went to her house a few days ago. நெக்ஸ்ட், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தான். அப்ப இது எப்படி சொல்றது? பார்க்க வந்தான், பாஸ்ட் டென்ஸ், முடிச்சு போன விஷயம். அப்ப இது எப்படி எழுதுறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன? வெர்ப் வரும். வெர்ப் எதுங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்க, பார்க்கிறது ஒரு வெர்ப். அடுத்து என்ன? வந்தான், இன்னொரு வெர்ப். இல்ல வந்து ரெண்டு வெர்ப் இருக்கு. ரெண்டு வெர்ப் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஒன்ன ஃபர்ஸ்ட் எழுதுங்க. வந்தான் வரக்கூடியது இங்கிலீஷ்ல என்னது? கம், அதோட பாஸ்ட் கேம். ஓகே, he came அப்படின்னா அவன் வந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எப்போ? என்னை பார்க்க. அப்போ அடுத்த வெர்ப் இருக்குல்ல, அத வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். ஓகே, அந்த பார்க்க, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கு எல்லாமே நம்ம இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வெர்ப் வந்துச்சுன்னா அடுத்த வெர்ப் எழுதும் போது அதை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதிருங்க. அப்ப பார்க்க, பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. அப்போ இன்ஃபினிட்டினா டு போட்டு see. வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரி, அதை இங்கிலீஷ்ல அப்படியே எழுதலாம். டு see அப்படின்னா பார்க்க. யார்? என்னை, என்னைனா me. ஓகே, அடுத்து எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது a few days ago. ஓகே, அப்போ அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தான் அப்படின்னா he came to see me a few days ago. Okay, he came to see me a few days ago. Next, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீராவை பார்த்தேன். இங்க என்ன? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீராவை பார்த்தேன். ஓகே, இதுவும் அதே போலதான் ஒரு சின்ன இது வரும். பாருங்க, பார்த்தேன், முடிச்சு போன விஷயம். இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? நான், நான்னா சப்ஜெக்ட் ஆயி. அடுத்து என்ன? பார்த்தேன், பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see, அதோட பாஸ்ட் saw. I saw, நான் பார்த்தேன். ஓகே, யார? மீராவை. இப்போ மீரா, I saw மீரா, நான் வந்து மீராவை பார்த்தேன். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். அந்த தான் அழுத்தம் கொடுக்கிறோம்ல, அதுக்கு just யூஸ் பண்ணிடுங்க. just. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா a few days ago.
நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீராவை பார்த்தேன் அப்படின்னா I saw Meera just a few days ago. இதே இது இந்த just வந்து நம்ம இங்க சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தம் போட்டுடலாம். ஓகே, I just இந்த just வந்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து போடும்போது I just saw Meera a few days ago. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மாம்பழம் பழுத்திருக்கு அதை எடுத்து சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல மாம்பழம் வந்து பழுத்திருக்கு அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் மாம்பழம் பழுத்திருக்கு இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? இல்ல வந்து எதை பத்தி பேசுறோம்? மாம்பழத்தை பத்தி பேசுறோம். அப்ப இது சப்ஜெக்ட் இது மாம்பழம். ஓகே, அதோட நிலையை தான் சொல்றோம். மாம்பழம் பழுத்திருக்கு, இப்படி மாம்பழம் பழுத்திருக்கு இல்ல பழுக்கல, மாம்பழம் நல்லா இனிப்பா இருக்கு இனிப்பு இல்ல, இந்த மாதிரி அதோட நிலை அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அங்க என்ன பி வெர்ப் தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ மாம்பழம், அப்போ the mango, the mango. அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப் யூஸ் பண்ணணும். மெயின் வெர்புக்கு பதில் பி வெர்ப். என்ன வரணும்? இஸ். மாம்பழம் பழுத்து இருக்கு, இருக்குன்னா பிரசன்ட்ல நம்ம சொல்றோம். அப்ப பிரசன்ட்க்கு am, is, are இந்த மூணுல ஒன்னதான் யூஸ் பண்ணணும். அதுல வந்து மேங்கோ ஒரே ஒரு மாம்பழத்தை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ is யூஸ் பண்றோம். அப்ப மேங்கோ is. அடுத்து பழுக்கிறதுக்கு ரைட். ரைட். ஓகே, அப்போ மாம்பழம் பழுத்திருக்கு அப்படின்னா the mango is ripe. The mango is ripe. அடுத்து அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்றது? அதை எடுத்து இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? எடுக்கிறதுக்கு take. Take, அதை eat. ஓகே, take it and சாப்பிடு. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. Take it and eat. அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றோம். அப்போ மாம்பழம் பழுத்திருக்கு அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னா the mango is ripe, take it and eat. ஓகே, நெக்ஸ்ட் நான் அதை யதார்த்தமா தான் சொன்னேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அதை யதார்த்தமா தான் சொன்னேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்றது? பாருங்க, நான் சொன்னேன். பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம சொல்றோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன? சொன்னேன். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. அதோட பாஸ்ட் said. I said, நான் சொன்னேன். அதை, அதைனா it. ஓகே, அடுத்து யதார்த்தமாக casually. ஓகே, casually. அப்போ நான் அதை யதார்த்தமா தான் சொன்னேன் அப்படின்னா I said it casually. I said it casually. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல உனக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு. அது எப்படி கேட்கலாம்? இன்னொரு பாருங்க, இதே மெத்தட்ல சொல்லு உனக்கு என்ன வேணும். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப பாருங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அது சாதாரணமா நம்ம கேக்குறது. இதையே நம்ம क्वेश्चन கேக்குறது பாருங்க, சொல்லு உனக்கு என்ன வேணும். சொல்லு உனக்கு என்ன வேணும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அது क्वेश्चन கேக்குறது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இது வந்து என்னது? சாதாரணமா நம்ம கேக்குறது. சரியா? அப்போ இந்த ரெண்டு எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்ப அந்த சொல்லு யார்கிட்ட சொல்லு? என்கிட்ட சொல்லு அந்த மாதிரி வரும். அப்போ tell me. Tell me. ஓகே, இங்க வந்து சொல்லு அதுக்கு வந்து சொல்றதுக்கு tell யூஸ் பண்ணிருக்க. இங்க பாருங்க, சொன்னேன். இங்கேயும் வந்து நான் வந்து சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? said. past tense. sayயோட past tense said. say யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் அப்படி? இங்க என்னன்னா இப்ப பாருங்க, tell நம்ம சொல்றோம், யார்கிட்ட சொல்றோமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, நான் இப்போ சொல்றேன், யார்கிட்ட சொல்றேனோ அத வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். tell me. இது அவங்க கிட்ட சொல்லு, tell him. அவகிட்ட சொல்லு, tell her. இந்த மாதிரி. ஓகே, ஆனா இங்க பாருங்க, யார்கிட்ட சொன்னோன்னு மென்ஷன் பண்ணல. நம்ம சாதாரணமா சும்மா சொன்ன அப்படின்னா யதார்த்தமா தான் சொன்னேன் இந்த மாதிரி சொல்றோம். அதுக்கு நம்ம வந்து said யூஸ் பண்ணிக்கோம். ஆனா யார்கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து tell யூஸ் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். சரியா? அப்போ tell me, என்கிட்ட சொல்லு. ஓகே, உனக்கு என்ன வேணும்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, என்ன WH क्वेश्चन வந்திருக்கா, அத எழுதிடலாம் what. அடுத்து உனக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கா, அத அப்படியே எழுதலாம் உனக்கு you. அடுத்து என்ன? verb வேணும்னு. ஒரு பொருள் வேணும் வேணுமா இந்த மாதிரி கேட்கும்போது அங்க want யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருள் வேணும் அப்படின்னு. இதே நம்ம உனக்கு என்ன வேணும்னு சொல்லு
அப்ப அந்த வேணும் ஒன்னு வேணும் அப்படின்னு சொல்லும்போது want யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னா tell me what you want. Tell me what you want. ஓகே. இதே நம்ம क्वेश्चनா கேக்குறோம் பாருங்க. சொல்லு உனக்கு என்ன வேணும்? சொல்லு உனக்கு என்ன வேணும்? இத வந்து எப்படி கேட்கலாம்? சொல்லு tell me. அடுத்து உனக்கு என்ன வேணும்? இத வந்து எப்படி क्वेश्चनா கேக்குறது பாருங்க. என்ன என்னன்னு WH क्वेश्चन அத அப்படியே எழுதலாம். ஓகே. அடுத்து சப்ஜெக்ட் என்ன? உனக்கு. உனக்குனா you. அடுத்து வேணும் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? want. ஓகே. ஒரு क्वेश्चन மார்க். அப்ப இது ரெண்டுமே சேமா தானே வருது. இல்ல வந்து ஒரு क्वेश्चनா கேக்குறோம் அதுக்கு என்ன போடணும்? இங்க ஹெல்பிங் வெர்ப் என்ன போடணும்? இங்க வந்து நம்ம want வந்தாலே இப்போ want, need, like, look இந்த மாதிரி வருது அப்படின்னா இதெல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் நம்ம क्वेश्चनா கேக்குறதும் சரி பேசும்போதும் சரி சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல பேசிடலாம். அதே நம்ம வந்து क्वेश्चन கேட்கும்போது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? do இல்லனா does யூஸ் பண்ணணும். ஓகே. அப்ப இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? you வந்திருக்கு. you வந்தாலே இங்க என்ன யூஸ் பண்ணணும்? do யூஸ் பண்ணணும். ஓகே. அப்ப क्वेश्चनா கேட்கும்போது இங்க do யூஸ் பண்ணா what do you want? What do you want? அப்படினா உனக்கு என்ன வேணும் அப்படினு கேக்குறது. அப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படினா tell me what do you want? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இன்னும் ஒரு இட்லி சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல இன்னும் ஒரு இட்லி சாப்பிடு, இன்னும் ஒரு தோசை சாப்பிடு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்லலாம் பாருங்க. இன்னும் ஒரு இட்லி சாப்பிடு. இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சோ வெர்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சாப்பிடக்கூடிய செயல் நடக்கு. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. eat. அடுத்து இன்னும் ஒரு இட்லி அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? one more இட்லி. ஓகே. one more இட்லி. அப்போ இன்னும் ஒரு இட்லி சாப்பிட்டு அப்படின்னா eat one more இட்லி. ஓகே. eat one more இட்லி. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப வேர்க்குது. நம்ம சொல்றோம்ல எனக்கு ரொம்ப விசக்குது வேர்க்குது அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ வேர்க்கக்கூடிய செயல் நடக்குது. அப்போ என்ன இது? இது வேர்க்குது. அப்போ வேர்த்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அதை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம் இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் சொல்லலாம். இப்ப நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுமா வேர்க்கக்கூடிய செயல் நடக்குது தானே. அப்ப பாருங்க எனக்கு சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம வந்து பி வெர்ப் சேர்ப்போம் தானே. அப்போ ஐக்கு அடுத்து ஆம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன? வெர்ப் வேர்க்கக்கூடிய செயல் நடக்குது. வேர்க்கிறதுக்கு ஸ்வெட் அது கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம் தானே. ஸ்வெட்டிங் ஐஎன்ஜி கூட சேர்த்தா ஸ்வெட்டிங். அடுத்து ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லும்போது a lot கூட சேர்த்தா போதும். ஓகே. அப்போ எனக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னா I am sweating a lot. I am sweating a lot. ஓகே. நெக்ஸ்ட் நீ தூங்க போகும்போது மறக்காத டிவி ஆஃப் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல நீ வந்து தூங்க போகும்போது மறக்காத டிவி ஆஃப் பண்ணு, மறக்காத லைட் ஆஃப் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்றது பாருங்க. நீ தூங்க போகும்போது இது ஒரு செட்டு. அடுத்து மறக்காத டிவி ஆஃப் பண்ணு அடுத்த செட்டு. இல்ல வந்து இது அப்படியே இருக்கட்டும். இத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? மறக்காத டிவி ஆஃப் பண்ணு. இல்ல வந்து சப்ஜெக்ட நம்ம மென்ஷன் பண்ணல. அப்போ மறக்காத டிவி ஆஃப் பண்ணுனா இது எப்படி எழுதுறது? சப்ஜெக்ட் இல்லாம நம்ம மற்றபடி வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுவும் என்ன? மறக்காத. அப்போ நெகட்டிவ் இதுல வருது. அப்ப என்ன போடுவோம்? don't forget. மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget. அப்போ don't forget அப்படின்னா மறக்காதே. ஓகே. மறக்காதே. எதுக்கு? டிவிய ஆஃப் பண்றதுக்கு. அப்போ இன்னொரு செயல் நடக்கு. டிவிய ஆஃப் பண்ணக்கூடிய செயல் நடக்கு. அப்ப இன்னொரு வெர்ப் வரும்போது அங்க ட்ரூ போட்டுட்டு அடுத்து என்ன? டிவி ஆஃப் பண்றதுக்கு என்ன? turn off the TV. turn off the TV. ஓகே. அப்போ don't forget to turn off the TV அப்படின்னா மறக்காத டிவி ஆஃப் பண்ணு. ஓகே. அடுத்து எப்போ? நீ தூங்க போகும்போது. நீ தூங்க போகும்போது அந்த போது அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? when. அடுத்து என்ன? நீ தூங்க போகும்போது அத தூங்குறது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நீ. நீனா you. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் எது? தூங்க போகிறது. தூங்குறதும் ஒரு வெர்ப் தான், போகிறதும் ஒரு வெர்ப். அப்போ போகிறதுக்கு இங்கிலீஷ்ல
என்ன யூஸ் பண்ணணும் to யூஸ் பண்ணணும் தானே அப்போ to போட்டு sleep இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதலாம் அப்ப to sleep அப்போ நீ தூங்க போகும்போது மறக்காத டிவி ஆஃப் பண்ணு அப்படினா don't forget to turn off the TV when you go to sleep okay when you go to sleep இதே ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல இத ஃபர்ஸ்ட் எழுதி இத செகண்ட் எழுதினாலும் தப்பு கிடையாது when you go to sleep அடுத்து don't forget to turn off the TV okay அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க என்கிட்ட கூட சொல்லல நம்ம சொல்லுவோம்ல என்கிட்ட கூட சொல்லல இத பத்தி அப்படின்னு அது எப்படி சொல்றது பாருங்க இதுல வந்து சப்ஜெக்ட் கிடையாது அப்போ இதை எப்படி சொல்றது என்கிட்ட கூட சொல்லல அந்த கூட சொல்லல அப்படின்னு சொல்றோம் நெகட்டிவ்ல சொல்றோம் அப்போ சப்ஜெக்ட் இல்ல அப்ப வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அல்ல நெகட்டிவ்ல சொல்றோம் ஓகே அப்ப நெகட்டிவ் சொல்லும்போது அங்க டோன்ட் யூஸ் பண்ணோம்ல டோன்ட் அடுத்து என்ன அந்த பாருங்க என்கிட்ட கூட சொல்லல அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம் என்கிட்ட கூட சொல்லல அதுக்கு ஈவன் அந்த கூட அதுக்கு ஈவன் போடணும் ஓகே டோன்ட் ஈவன் அடுத்து என்ன verb சொல்லல சொல்றதுக்கு tell அடுத்து யார்கிட்ட என்கிட்ட me ஓகே அப்போ என்கிட்ட கூட சொல்லல அப்படினா don't even tell me don't even tell me என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னாச்சுன்னா இது வந்து கூட அதை விட்டுட்டு என்கிட்ட சொல்லல அப்படினா don't tell me okay don't tell me இது அந்த கூட ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம் என்கிட்ட கூட சொல்லல அப்படினா don't even tell me okay next நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நமக்கே போல நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன செஞ்சிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் கேட்போம் தானே அது எப்படி கேக்குறது பாருங்க நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்போ பிரசன்ட்ல அது வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அந்த செயல் என்ன பண்ணி கொண்டிருக்க என்ன செய்து கொண்டிருக்க எல்லாமே ஒண்ணுதான் பண்ணிட்டு செய்துட்டு ஓகே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு அப்ப இது எப்படி क्वेश्चन கேட்கணும் பாருங்க என்ன செஞ்சிட்டு இருக்க அப்போ WH क्वेश्चन வந்திருக்கு அத ஃபர்ஸ்ட் எழுதணும் what அடுத்து என்ன எழுதணும் இங்க வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு क्वेश्चन கேட்கணும் அப்படினா be verb யூஸ் பண்ணி தான் கேட்போம் ஓகே அப்ப இங்க பாருங்க what வந்திருக்கு WH அதுக்கு அடுத்து தான் நம்ம be verb யூஸ் பண்ணணும் be verb என்ன வரும் அது சப்ஜெக்ட்ட பார்க்கணும் நீனா you வந்திருக்கனால இங்க are யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம் ஓகே are you அடுத்து என்ன வரணும் verb வரும் verb ing ஃபார்ம்ல வரும் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க பண்றது செய்யறது எல்லாமே ஒண்ணுதான் அதுக்கு do ஓகே do கூட ing சேர்த்து பேசுவோம் doing அடுத்து இங்கனா here அடுத்து இந்த நேரத்துல அப்படினா at this time ஓகே at this time இந்த நேரத்துல அப்போ நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படினா what are you doing here at this time okay what are you doing here at this time okay அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நீ வழக்கமா எந்த ஹாஸ்பிடலுக்கு போவ நமக்கே போல நீ வழக்கமா எந்த ஹாஸ்பிடலுக்கு போவ இது பாருங்க வழக்கமா நடக்கக்கூடிய செயல் அப்ப வழக்கமா நடக்கிறத நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி பேசுவோம் தானே இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்கோம் சிம்பிள் பிரசன்ஸ் படி வழக்கமா நடக்கிறத क्वेश्चन கேக்குறோம் அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் क्वेश्चन வரும் அப்ப பாருங்க எந்த ஹாஸ்பிடலுக்கு அப்போ எந்த ஹாஸ்பிடல் அப்படினா அது வந்து சேர்ந்து தான் வரும் எந்த அப்படினா which at hospital அது சேர்ந்து தான் எழுதுவோம் சரியா which hospital அந்த இக்கு அதுக்கு நம்ம to போடுவோம் தானே இக்கு அப்படினாலே to யூஸ் பண்ணுவோம் ஆனா இது வந்து எந்த ஹாஸ்பிடலுக்கு அதுல எந்த ஹாஸ்பிடல் முதல்ல எழுதுவோம் which hospital அடுத்து அந்த to வந்து லாஸ்ட் சென்டென்ஸோட லாஸ்ட் போடலாம் சரியா which hospital எந்த ஹாஸ்பிடல் அடுத்து இது வந்து என்ன சிம்பிள் பிரசன்ஸ் படி ஒரு क्वेश्चन கேட்கணும்னா அங்க என்ன இருக்கணும் do இல்லனா does இருக்கணும் ஓகே அப்ப இங்க என்ன WH क्वेश्चन வந்திருக்கு அத which hospital அத அப்படியே எழுதிட்டு அடுத்து do இல்லனா does யூஸ் பண்ணுவோம் இங்க பாருங்க சப்ஜெக்ட் என்ன நீ வந்திருக்கு நீனா you வந்திருக்கனால இங்க do யூஸ் பண்ணுவோம் ஓகே அப்ப do போட்டாச்சு அடுத்து சப்ஜெக்ட் போட்டாச்சு அடுத்து verb எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு பாருங்க வழக்கமாக அதை எழுதிடலாம் ஓகே வழக்கமாக usually ஓகே usually அடுத்து என்ன வரணும் verb வரணும் verb எது
போவாய். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. go அடுத்து எழுதணும். அடுத்து என்னன்னா அந்த ட்ரூ இருக்குல்ல, ட்ரூவை லாஸ்ட் போட்டுடலாம். ஓகே. அப்போ நீ வழக்கமா எந்த ஹாஸ்பிடலுக்கு போவ அப்படின்னா which hospital do you usually go to? which hospital do you usually go to? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரியாணி சமைச்சேன். இது வந்து ஹோம்வொர்க். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.